இப்போ இயற்கை விவசாயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொரக்காய் பார்க்க வந்திருக்கோம். தோட்டத்துல சொரக்காமே வந்து நல்லா காய்கள்லாம் விட்டுருச்சு. இப்போ வந்து சொரக்காங்கிறது எத்தனை நாளைத்து கொடிங்க சார்? ஆரம்பத்துலேருந்து 150 நாள் வரைக்கும் வரும். ஓகேங்க இப்போ சார். நம்ம பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 160 நாள் வரைக்கும் பலன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பலன் வர்றது வந்து 50வது நாள் வந்துடும். வந்து இந்த மண்ணை எப்படிங்க சார் பதப்படுத்துறது, பண்படுத்துறது? அது இல்லாம மண்ணுக்கு என்னென்ன வந்து நீங்க ஊட்டச்சத்துக்கள்லாம் குடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு மொத்தமாக 5 சேல் உழவு எடுக்கணுங்க. ஓகேங்க ஃபஸ்ட்டு சார். 2 சேல் ஓட்டணும். கொஞ்சம் உங்களுக்கு எருவு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே ஒரு 2 டிப்பர், கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டன்னு, ஓகேங்க ஒரு சார். 50 சென்ட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் 3 சேல் ஓட்டி, அதுக்கப்புறம் திட்டு ஓட்டி, திட்டில் விதைய நேர்த்தி பண்ணி விதைய ஊனி விட்றது தாங்க. இயற்கை உரம் தான் குடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். இயற்கை உரத்த வந்து நீங்க எப்படிங்க சார் தயார்படுத்துறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராக் பாஸ்பேட்டு, ஆட்டெருவு, மாட்டெருவு இது 3யும் கலந்து ஒரு இடத்துல வந்து கொட்டி வச்சு கலந்து செடிக்கு கொடுப்போம். செடிக்கு 5 கிலோ கொடுக்கும். சார் இப்போ இந்த வந்து விதை நம்ம ஊன்றதுக்கு முன்னாடி என்ன அளவுல நீங்க வந்து விதை ஒரு செடிக்கும் இன்னொரு கொடிக்கும் எவ்வளோ? 2 அடி இடைவெளி. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் ஓகே ஒரு திட்டுக்கும் இன்னொரு திட்டுக்கும் 10 அடி வரும். குளிர்காலத்தில் 10 அடி வரும். ஓகேங்க சார். வெயில் காலத்தில் 8 அடி, 2 அடி குறைச்சிருவோம். 7 அடியாக கூட பண்ணிக்கலாம். சார் இப்போ வந்து நம்ம விதை நட்டதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன? விதை ஊனுன 3வது நாள் இல்லை 4வது நாள் செடி வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது சூடோமோனாஸ் கொடுக்கணும். 3 நாள் கழிச்சும் இன்னும் வளர்ச்சி ஊக்கி செடி எதுனா பாதிச்சிருந்துன்னா வேப்பெண்ணெய் இதுங்கெல்லாம் கொடுப்போம். சார் இப்போ நீர் வந்து நீர் மேலாண்மை எப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் தண்ணி வந்து எந்த அளவில் கொடுக்குறீங்க? மண்ணை எடுத்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி கட்டி கட்டுச்சுன்னா விட தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே திரும்பவும் உடஞ்சி வந்துச்சுன்னா அடுத்த நாள் வெட்டுடலாம்.